உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த கேள்வி அ ரொம்ப 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 ரேரா கேட்கப்படுற கேள்வி. நம்மள பார்த்தும் பெருசா யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க. நம்மளும் யார்ட்டயும் கேட்கிறதே இல்ல. சொல்லப்போனா என் வாழ்க்கையிலயும் கூட இது வந்து ஒரு விரல் விட்டு எண்ணிறலாம். ஒரு 2, 3 தடவ தான் கேட்கப்பட்டிருக்கும். யாராவது கேட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த இந்த கேள்வியோட முக்கியத்துவம்ன்றது அது ஒரு கடல விட பெருசு. ஏன்னா, நம்ம உலக பிரகாரமான ஒரு கேள்வி எப்பவுமே முன்வைப்போம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம ஃபோன் பேசினாலும் சரி, ஃபோன் எடுத்த உடனே கேள்வி எப்படி இருக்கிறீங்க? அப்படின்ட்டு. பதிலுக்கு அவங்களும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். வழியில யாரையாவது சந்திக்கிறோம்னா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்குது? இந்த கேள்விய கேட்கறதுல ஒரு அக்கறை காட்டுற நாம, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? அதாவது நம்ம எல்லார்ட்டயும் கேட்க முடியாது. நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல இருக்கிற மக்கள் மத்தியில நம்ம இந்த கேள்விய கேட்கிறது இல்ல. நம்ம ஆவிக்குரிய சர்க்கிள்ல இருக்கிற நண்பர்கள், சர்ச்சுக்கு போற மெம்பர்ஸ் இருப்பீங்க. உங்க சர்ச்ல போறவங்கள்ட்ட, சர்ச்ல பார்க்குறவங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, அவங்க கிட்டயும் நம்ம இந்த கேள்வி கேட்கறது இல்ல. எல்லாரும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு அதோட பதில தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஆர்வம் அதிகமா இருக்கும். அதாவது நம்ம நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறது உலகத்திற்குரிய, மண்ணுக்குரிய, அழிவுக்குரிய ஒரு விஷயம். அது ஒரு அநித்தியமான ஒரு காரியத்துக்காக நம்ம கேட்கிறோம். ஏன்னா உலகத்தோட முடிஞ்சு போயிரும் அந்த விஷயம். அந்த கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பா உலகத்திற்குரியதா தான் இருக்க போகுது. ஆனா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்வி, அது வந்து அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கா? அப்படின்றதுக்கான கேள்வி அது. நீங்க அத நம்ம யாருமே கேட்கிறதே இல்ல. நான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம ஒரு சின்ன ஒரு 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 மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக, இல்ல நல்ல ஒரு 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 பழக்கத்த உண்டாக்குறதுக்காக ஒரு ஒரு காரியத்த நீங்க பண்ண ஆரம்பிங்க. என்னன்னா, இனிமேலு நீங்க யார்கிட்ட பேசினாலும், உங்க கிறிஸ்டியன் சர்க்கிள்ல நீங்க யார்கிட்ட பேசினாலுமே, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படின்ற கேள்விய தவறாம கேளுங்க. அது உண்மையிலேயே நான் இப்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நாகரிகமான ஒரு காரியமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதாவது கிறிஸ்தவ அந்த கல்ச்சர்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் சீரழிஞ்சுகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப சீரழிவுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கேள்வி இது நீங்க நினைக்கலாம் சின்ன கேள்வியில என்ன இருக்குது? அவங்க என்ன பெருசா பதில் சொல்லிட போறாங்க அப்படின்ட்டு. ஆனா நிச்சயமா நீங்க இந்த கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ நீங்க யார் பார்த்தாலும் சரி, நீங்க கேட்க ஆரம்பிங்க. இது வந்து இந்த ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தும்பாங்க. நம்ம ஒருத்தவங்கட்ட கேட்போம். அது அவங்க 4 பேர்ட்ட பார்க்கும்போது கேட்பாங்க. அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த காரியம். இது ஒரு நல்ல ஒரு பழக்கத்த நம்ம வளர்ப்போம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்படின்றத கேட்டு அந்த 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 பதிலுக்காக நீங்க கேளுங்க. பதில கரிசனையோட கேளுங்க. ஏன்னா, இந்த இந்த காலகட்டம் கிறிஸ்தவ குடும்பங்கள்லயே தகப்பனார் வந்து தன் பையன் எப்படி இருக்கிறான்? எப்படி படிக்கிறான்? நல்ல மார்க் ஸ்கோர் பண்றானா? அ நல்ல வேலைக்கு போறானா? நல்லா சம்பாதிக்கிறானா? இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவன் என்ன பண்றான்? அதுல அதிக கவனம் செலுத்துகிற ஒரு தகப்பனார், தன் பையனோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவன் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்றான்? எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்றான்? அவன் வாழ்க்கையில இருக்கிற மாம்ச காரியங்கள் என்னென்ன இருக்குது? அவன் ஆவின் கனிகளை வெளிப்படுத்துறானா? அவன் வந்து மத்தவங்களுக்கு உதவியா இருக்கிறானா? அன்ப வெளிப்படுத்துறானா? இத பத்தி துளியும் அவருக்கு கவலை இல்ல. அவரோட கவலை என்னன்னா, அவன் உலகத்துல ஜெயம் எடுக்கிறவனா இருக்கணும். உலகத்துல ஜெயம் எடுக்கணும்னு வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைய 0.1% கூட அவருக்கு அத பத்தின கரிசனையே இல்ல. இது கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு ஒரு அசிங்கமான காரியம். இது வந்து பேரண்ட்ஸ் பிள்ளைங்கன்னு இல்ல. கணவன் மனைவிலேருந்து உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நல்லா 2 கிறிஸ்டியன் நண்பர்கள் இருப்பீங்க. அங்க அடுத்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய பத்தி ஒரு கவலையே இல்லாம நீங்க இருப்பீங்க. நல்லா ஜாலியா சுத்துவீங்க 2 பேரும். அந்த ஒரு மோசமான காரியம் மாறணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்படின்ற கேள்விய இன்னையிலேருந்து நம்ம கேட்க பழகுவோம். ஏன்னா நான் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். அது புரியுது. எல்லார்ட்டயும் நம்ம எடுத்தோனே கேட்க முடியாது. அந்த சூழ்நிலைக்கு புரிஞ்சு, அந்த மனிதர்களுக்கு தன்மைகளுக்கு ஏத்த மாரி நம்ம கேட்க ஆரம்பிச்சே ஆகணும். அப்படி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும் தான், இதனால ஒரு மாற்றம் நிச்சயமா உண்டாகறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அத நீங்க கேட்கும் பொழுது அது நடக்கும். தயவு செஞ்சு இத வந்து என்னப்பா இந்த கேட்கறதுலாம் என்ன ஆயிட போகுதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க கேளுங்க. அந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நடத்துவார். சரிங்களா? சரி நம்ம கேட்கிறோம். கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னு வைங்களேன். கேட்டாச்சு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆ சமீபமா நானும் இந்த கேள்விய ஒரு சிலர்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன். எல்லார்ட்டயும் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்பேன். எல்லார்கிட்டயும் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட முடியாது. பொதுவான பெரும்பாலானவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு பொதுவான பதில் என்னன்னா, "நல்லா இருக்குது என் ஆவிக்குரிய வாழ்க்கைம்பாங்க." எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, நான் அனுதினமும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்கள் வளர்றதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா, "நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு சஞ்சய்" அப்படிம்பாங்க. சரி சொல்லுங்க என்ன நல்லா இருக்குன்னா, அத ஏதாவது சொல்லுங்கன்னா, "நான் தினமும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்றேன்" அப்படிம்பாங்க. எப்படி? "நான் தினமும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்றேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது" அப்படிங்கிறாங்க.
ஒரு ரொம்ப சமீபமா கூட ஒரு பையன்கிட்ட பேசினேன், ஒரு தம்பிட்ட. அந்த தம்பி என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட, "ஆனா நல்லா இருக்குண்ணே என் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் ஜெபம் பண்றேன். தினமும் காலையில வேலைக்கு போகும் முன்னாடி ஒரு அதிகாரத்த வாசிச்சுட்டு தான் நான் வெளியே போறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது" அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த கேள்வி என்ன சொல்றது, பதில கேட்டோனே எனக்கு தெரிஞ்சாச்சு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஓட்டை இருக்குது. அவங்க ஆவிக்குரிய சொல்லப்போனா அவங்க வந்து அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நிக்கிறாங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பைபிள் வாசி ஜெபம் பண்றது. இங்க நெறைய மக்கள் அதிலேயே தங்கிட்டாங்க. அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல, இல்ல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்ற அந்த ஆரம்ப நாட்கள்ல இந்த பதில சொல்றோம்னா, ரொம்ப சரியான பதில். ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல நமக்கு பைபிள் வாசிக்கிறதும், ஜெபம் பண்றதும் தவிர வேற எந்த விஷயமும் தெரியாது ஆண்டவருக்குள்ள வளர்றதுல. நம்ம அதத்தான் சொல்லுவோம். ஆனா பல வருஷங்களா கிறிஸ்தவங்களா இருந்தும், பல வருஷங்களா ஆண்டவர பத்தி தெரிஞ்சும், சர்ச்சுக்கு போய் பல்லாயிரக்கணக்கான பிரசங்கங்கள கேட்டவங்களும், இதே பதில சொல்றது, அவங்க எந்த அளவுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள வாழ்ந்திருக்காங்கன்றத வெளிப்படுத்துது. ஏன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும். "கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள்னு" வசனம் போட்டிருப்பாங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். சொல்லப்போனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் ரொம்ப பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது லிட்டரலா நம்ம ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மாரி தான். ஸ்கூல்ல போய் படிக்கிற மாரி. ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி ஒரு செக்ஷன் ஒரு 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 காலகட்டம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு காலகட்டம். 6லேருந்து 10th, அப்புறம் 11th, 12th ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் மேற்படிப்பு காலேஜ் அப்படின்னு போகும். இப்போ ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி மட்டுமே படிச்சுட்டு சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன். கல்வியில இருக்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஏபிசிடி தெரியும். மிஞ்சி போனா நம்பர்ஸ் சொல்லுவாங்க 1லேருந்து 100 வரைக்கும். மிஞ்சி போனா ஒரு ஒரு 1ஆம் வகுப்பார், 2ஆம் வகுப்பார் சொல்லுவாங்கன்னு கூட தெரியல யூகேஜி படிச்சவங்க, அந்த குட்டி குழந்தைங்க. ஸோ அவங்க அறிவு அவ்வளவுதான். ஆனா அதை மட்டும் படிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க? நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இங்கிலீஷ்ல கிராமர் இருக்குது, மேக்ஸ்ல என்னெல்லாமோ இருக்குது, ஃபார்முலா டேபிள் என்னெல்லாமோ இருக்குது, சயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் படிக்காமலே அவங்க வெறும் அதை மட்டும் படிச்சு என்னுடைய என்னுடைய ஞானம் என்ன நாலேஜ் நல்லா இருக்குதுங்கிறாங்க. இதுதான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க சொல்ற பதில் வந்து நான் புரிஞ்சுக்கிறது. ஒருத்தங்க என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க, அவங்க பதில் வந்து இப்படிதான் எனக்கு தோணும். வெறும் யூகேஜி வரைக்கும் மட்டும் படிச்சுட்ட ஒரு குழந்தை நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்ற மாதிரி. ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜில படிக்கிற காரியங்கள் இருக்குல்ல, அதுதான் பைபிள் வாசி ஜெபம் பண்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதுக்கப்புறம் என்னெல்லாமோ இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இந்த புதிய ஏற்பாடுலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல பைபிள் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேவ மனுஷங்களும் அவங்களோட அனுபவங்கள சொல்லும் பொழுது, இப்படிலாம் இருக்குதாடான்னு மாதிரி இருக்கும். நான் எசேக்கியேல் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன். எசேக்கியேல வந்து தேவன் தலைமுடிய புடிச்சு தூக்கிட்டு போறாரு. எங்கெல்லாமோ சுத்தி காட்டுறார் ஆவியானவர். அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்குது. ஆனா பத்தி கொஞ்சம் கூட ஒரு அவேர்னஸ் இல்லாம நம்ம மக்கள், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன்ட்டு. இன்னும் சிலர் இதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெருமையா சொல்லுவாங்க. எங்க வீட்ல குடும்ப ஜெபம் நடக்குதுங்க அப்படிம்பாங்க. நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன்பாங்க. ஆனா அவங்க ஒரு 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 உலக வாழ்க்கையில ஒரு சூழ்நிலைக்குள்ள, ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள போகும்பொழுது தான் தெரியும் அவங்க டான்ஸ் ஆடுறது. அப்ப அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் ஒட்டுமொத்தமா விட்டுட்டு பதற ஆரம்பிச்சுருவாங்க, பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. உண்மையிலே அவங்க 1 மணி நேரம் உண்மையா ஆண்டவருக்கு குடுத்துருந்தாங்கன்னா, ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அர்த்தமுள்ள ஜெபத்த பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது துணிஞ்சு நின்றுப்பாங்க அந்த இடத்துல. தேவன் பார்த்துப்பாருன்ட்டு. இங்க நம்மள இது இது கிட்டத்தட்ட ஒரு பழைய மனுஷனாகிய பிசாசின் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் என்ன பண்றான்? மட்டுப்படுத்துறான். ஓகே, நீ தான் ஒரு அதிகாரம் வாசிக்கிறல்ல தினமும். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றல்ல, 10 நிமிஷம் ஜெபம் பண்றல்ல, போதும். அதிகபட்சம் சர்ச்சுக்கு போற, இருக்கிற, அங்க ஏதாவது ஒண்ணு வாலிபர் சங்கம், பெண்கள் கூடுகை, அந்த ஏதாவது ஒரு கலந்துக்கிற, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது. நீ உலகத்த பார்க்க ஆரம்பி. மற்ற 5 நாட்கள் உலகத்த நோக்கி உலக வாழ்க்கைய பாரு அப்படிங்கிறான். இது வந்து பிசாசு நம்மள ஏமாத்துற வேலை. நான் இதுல ரொம்ப மோசமான நிலைமை என்னன்னா, நம்மளும் அதுல விழுந்துடுறோம். சொல்லப்போனா இதுல துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, நெறைய போதகர்களும் கூட அவங்க சபை மக்கள அந்த நிலையிலேயே வச்சுக்கிறாங்க. அவங்க பிரசங்கங்கள்ல அடுத்தடுத்து அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு ஏதுவான போதனைகள சொல்றதே இல்ல. வாரம் வந்து எதையாவது சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த ஒரு 1 மணி நேரம் பிரசங்கத்துல அவங்க கொஞ்சம் உற்சாகப்படுத்துறது. அவங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கெடுக்கிற மாரி பேசிட்டு, அவங்கள அதே ஜோன்லயே வச்சுப்பாங்க. ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது. நெறைய காரியங்கள் இருக்கு. நான் நான் ஒண்ணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழத்த பார்த்தவன் இல்ல. நானும் அதுல வந்து வளர பிரயாசப்படுற ஒரு ஆள் தான். நம்ம இனிமேலு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்ற கேள்விய நம்ம கேட்க ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறமா அதுக்கான பதில் வந்து நமக்கு வந்து எப்படி வரணும்னா, அந்த பதில் வளர்ந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும்.
போன மாசத்தோட இந்த மாசம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன வளர்ந்துருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற எந்த ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, நான் அன்பா இருந்திருக்கிறேன். போன மாசம் யாரையும் மன்னிக்க முடியாம இருந்திருக்கேன், இந்த மாசம் அவங்களை மன்னிச்சுட்டேன். உண்மையிலே அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேனா, நான் போய் ஒப்புரவானேனா, நான் ஊழியத்துக்காக என்ன 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 நேரத்தை நான் ஊழியத்துக்கு நான் ஒதுக்குனேனா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துறோம் ஏதாவது பண்ணனா, நம்ம ஜபங்கள்ல கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு. நம்ம நிறைய நிறைய பேர் பண்ற ஜபங்கள் எப்படின்னா, ஆரம்பத்துல அன்பின் பரலோக பிதாவின்னு ஆரம்பிச்சுட்டு தான் பண்ண பாவத்துக்கெல்லாம் அறிக்கையிட்டு அதுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி ஃபீலிங் நம்ம வாங்கிட்டு பேருக்கு ஆல்ரெடி அப்படிப்பட்டவர் துதிப்போம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம களத்துல இறங்கிடுவோம். இது லிஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே அது இது இது அப்படி இப்படி அப்படின்ட்டு. ஆனா நல்ல விஷயம் ஜெபம் பண்றதை நான் வந்து அதை பரியாசம் பண்ணல. ஆனா அதே நிலைமையில் இருக்கிறது தான் நான் வேதனையா சொல்றேன். ஏன்னா நிறைய சபைகள்ல மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல என்ன ஒரு மனநிலைமையில் இருந்திருப்பாங்களோ 10 வருஷம் கழிச்சு அதே மனநிலைமையில இருப்பாங்க. அப்ப இங்க என்னன்னா, பிசாசனம் எந்த அளவுக்கு வஞ்சனைகளோட இருப்பான்னா, அவங்க வந்து அவங்களோட கண்களை குருடாக்கி வச்சிருக்காங்க, மனசை குருடாக்கி வச்சிருக்கான், நிறைய விஷயங்கள் தெரிய விடாதபடிக்கு. ஒரு கடல் இருக்குது, கரையில நிக்கிறோம். கரையில நின்றுட்டு ஒரு மனுஷன் நான் கடலோட ஆழத்தை பார்த்துட்டேன்னு சொன்னா எவ்வளோ ஒரு வேடிக்கையான விஷயம். அப்படிதான் இருக்குது இந்த மக்கள் சொல்ற பதிலும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது சொல்றது. கடல் ஆழத்துக்குள்ள போனா நிறைய புதையல்கள், நிறைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த மாதிரிதான். நீங்க உள்ள போக 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 இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. நான் ஒரு சில விஷயம் எனக்கு ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதனால நான் நம்பி சொல்லலாம். ஏன்னா நான் வந்து தேவனுடைய அன்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த 10 11 13 வருஷங்களா நம்பிட்டு இருந்தேன். ஓகே, தேவன் அன்பா இருக்கிற எனக்காக பாடுபட்டு மாச்சு. ஆனா அது கூட கொஞ்சம் அதை ருசிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டோட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது, தேவனுடைய அன்பு அதையும் தாண்டி வேற ஒரு அற்புதமான ஒரு உணர்வா இருக்கு. இப்போ விசுவாசம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம விசுவாசம் ஓகே, நம்ம பிரச்சனை வரும்போது விசுவாசமா இருக்கிறது ஆண்டர் பண்ணுவார், இதுதான் விசுவாசம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா விசுவாசம் கடல் மாதிரியான காரியமா இருக்கு, அதுக்குள்ள இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது நம்ம ஆவியானவர்கள் அதிகமா தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஆவியானவருடைய உணர்வுகளை நம்ம பங்கெடுக்கிறது, அவர் வேதனைப்பட்ட அந்த வேதனையை நம்மளும் அனுபவிக்கிறது, நம்ம அப்புறம் ஆண்டோட பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகுறோம் அப்படின்னா அதை நமக்கு தெரிஞ்சுக்கிறது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருது ஏன் வருது ஆண்டோட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்ம இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் சொல்றேன், இதை காட்டு நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பைபிள் வாசிக்க ஜோம்றது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை தான். உங்க ஆரம்ப காலங்கள் அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன்னா அதுலயே ஸ்டக்கா நிக்காம வளரணும். வளர்ந்து வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது அது முடிவில்லாத ஒரு இது மாதிரி தான். நம்ம அதுல அதை போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ராசஸ், ஒரு ஒரு மாற்றம். அப்படிதான் பார்க்கணும் நம்ம. நான் தான் சொல்றேன் இல்லையா, ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்மாவை நீங்க நிதானிச்சு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணணும். நேற்றுக்கு நான் பண்ண காரியம் ஆண்டரை வேதனைப்படுத்தி இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம அது இல்லாம கண்டுக்கிறதே இல்லை. நம்ம இஷ்டம் போன போக்கில் போய்கிட்டே இருக்கோம். நம்ம பண்றதுதான் ஜெபம். சொல்லப்போனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொரு பக்குவமான விஷயம் என்னன்னா, அவனோட சித்தத்தை அறிஞ்சு செயல்படுற ஒரு காரியம் இருக்குது. நம்ம அதை பண்றோமான்னு கேட்டா நிறைய பேர் பண்றது இல்லை. ஏன்னா நம்ம மைண்ட்ல நம்ம ஆசனம் ஒன்று வச்சுக்கிறோம், அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதுக்காக தான் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டர் தான் எனக்கு பண்ணணும்ட்டு நம்ம அதுக்காக போட்டு ஆண்டவர்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கோம். ஆண்டவரே நான் இதை எனக்கு வேணும் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, இது யார் இந்த மாதிரி ஜபங்கள் யார் பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜியில் இருக்கிற அந்த கிறிஸ்தவங்க பண்ற வேலை. ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு இது வேணும், செய்யுங்க இது செய்யுங்க. ஆனா கொஞ்சம் வளர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்குவப்பட்ட கிறிஸ்தவங்க சொல்ற ஜபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே இந்த ஒரு காரியம் எனக்கு மனசுல தோன்றுதுப்பா, இது நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய சித்தம் நான் மட்டும் இதை வாய்க்க பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இது வந்து என் மனசு இதுல சாராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற பக்குவம் உள்ள உன்னதமான ஜபங்கள் ஏறெடுப்பாங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல, நான் 2-3 இடங்கள்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 3வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல பவுல் வந்து கொரிந்து சபைக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த மக்களால தான் சொல்ற ஆவிக்குரிய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில அந்த மக்கள் இருக்கிறாங்க. அதை குறிச்சு ஒரு வேதனையா சொல்றாரு. என்னன்னா, சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், எப்படி நீங்க ஆவிக்குரியவங்க நினைச்சு உங்ககிட்ட பேச கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள்னு என்னது? ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்க கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்றேன். அவங்க இன்னும் பவுல் நிறைய சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும், போதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிற மனப்போக்கமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாவே இருக்கிறாங்க.
தயவு செஞ்சு இதை யாரும் நீங்க வந்து இதை நியாயப்படுத்த முடியாது. நாங்க வந்து கிறிஸ்துக்குள்ள குழந்தைகளாவே இருக்கிறோம். அதாவது சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்க வந்து விசுவாசிகளா இருக்கிறதுக்காக நாங்க எங்க வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. அதாவது சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு பிலீவர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சொல்லப்போ நான் சர்ச்சு பிலீவர்ன்ற வார்த்தையை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, தினமும் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கிறது, அதுக்கப்புறம் உலக காரியங்களை பார்க்கறது. இது ரொம்ப மடத்தனமான விஷயம். சர்ச் பிலீவர்ன்றது ஆனா அவ்வளவுதானா? அதை காட்டிலும் அதிகமான விஷயங்கள் இருக்குது. சர்ச் பிலீவர்னா சும்மா இல்ல. சர்ச் பிலீவர் நீங்க ஆவிக்குரியவர்களுக்கு நீங்க தான் வளரணும் ஃபர்ஸ்ட். ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சின்றது ஊழியக்காரங்களுக்கும் இல்ல ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அந்த மக்களுக்கு மட்டும் இல்ல. கிறிஸ்தவர்களாக எல்லாருக்கும். ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் அந்த ரத்தம் சிந்தி மரிச்சு உயிர் தந்தாரோ அந்த எல்லாருக்குமே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைகிறதுன்ற அந்த காரியம் பொருந்தும். சரிங்களா? அதனால இன்னையிலேருந்து நான் 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒரு புதிய பழக்கத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். யாருக்கிட்ட இங்க பேசினாலும், யாருக்கிட்ட உங்க கிறிஸ்தவ வட்டாரங்கள் கான்டாக்ட்ஸ்ல நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, ஃபோன்ல பேசுறீங்க, இல்ல நேர்ல பார்க்குறீங்க, எதுவா இருந்தாலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஒருவேளை நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, அவங்க யாரையாவது பார்க்க போறாங்க. நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, "ஏய் நான் கேட்டதா சொல்லுப்பா அவங்க கிட்ட." நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. அது கூட சேர்த்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க கிட்ட எப்படி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது விசாரிச்சுதான் சொல்லுங்க. நிச்சயமா அந்த ஒரு காரியத்தை பண்ணுங்க. இது ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை உண்டாகும். இது ஒரு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரும் நான் நம்புறேன். ஸோ இது முதல் விஷயம். இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? 2வது கேள்வி, இதற்கான பதில்ல நம்ம எப்படி பக்குவப்படணுன்றத நான் சொன்னேன். ஏதோ பைபிள் வாசி ஜெபம் பண்றேன்ற அந்த பதில்லாம் ஒரு அது அது தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது சொல்றதுக்கு கூச்சப்படுங்க. அது சொல்றதுக்கு யாருக்கு சொல்றேன்னா, பல வருஷங்களா நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, நான் பைபிள் வாசி ஜெபம் பண்றேன் நீ சொல்றதுன்னு உங்க நாக்கு கூசணும் அப்படி இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து அந்த ஆவிக்குரிய வளர்ந்து 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 நீங்க அந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்றதுல வளர்ச்சி அடையணும். சரிங்களா? ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்ற கேள்வி கேளுங்க. 2வது அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கப்படும் பொழுது அதற்கு நல்ல பக்குவமான பதில், நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைகிற பதில சொல்றதுக்கு நீங்க வந்து உங்களை நீங்களே அதுக்கு அந்த அந்த வளர்ச்சியின் பாதைக்கு நேரா போங்க. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தா மட்டும்தான் உலக வாழ்க்கையில நம்ம ஜெயம் எடுக்கிறவங்க இருக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம நீங்க உலக வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாது. குறிப்பா கிறிஸ்தவங்களுக்கு நான் சொல்றேன். ஆமென்.